அவையிலே வீட்டிருக்கின்ற அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு இனிய நாள். இந்நாள் என் போன்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே ஒரு பொன்னாள். ஏனென்றால் தாய் தந்தை அன்பு ஆதரவு சொந்த பந்தம் இவை எல்லாவற்றையும் இழந்து கவியாய் தவிர்த்த எங்களுக்கு அன்பென்ற சொல்லிக்கு இலக்கணம் தந்து அறிவை மெருகூட்டி எதிர்காலத்திற்கு ஏறினார் வாசத்திலே உண்மையெல்லாம் மூழ்கடித்து நாங்கள் அனைவரும் ஒரு நல்ல நிலைமைக்கு பெற வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தை தன்னகத்தை கொண்டு அவையிலே வீட்டிற்கு எங்கள் அப்பா வெற்றிமை இல்லாத எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமே. உண்மையிலே சொல்ல போனால் என்னை பெற்ற தந்தை என் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாரோ தெரியவில்லை. ஆனால் என்னை தான் தன்னுடைய மகளை போலவே அன்பாக ஆதரவாக பாசமாக இதன் இருமடங்கித்தான் என்மேலன்றில்லை என் போன்ற அனைவரையும் காட்டி காத்து வருகின்ற இந்த தந்தை. இதனுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது 2010ஆம் ஆண்டு. இதற்கு காரணகர்த்தாக்களாக இருந்தவர்கள் சிவநகர் பாடசாலையினுடைய அதிபராசிரியர்கள். அவர்களுக்கு இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு அப்பான தொடர்பு கிடைத்த பிறகு இன்று வரை இந்த கல்வி வளர்ச்சிக்கு உதவுவது மட்டுமில்லாமல் தனது நேரத்தை எனக்காக ஒதுக்கி தொலைபேசி மூலம் அன்பாக பேசுவர். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அற்புதமானவை, அன்பானவை, எனக்கு மிகவும் பிடித்தமானவை. ஏனென்றால் அப்பான தொடர்பு கிடைக்க முதல் எனக்கு இருந்த கவலைகள், அம்மா அப்பா இருந்த சோகங்கள் எதுவுமே அப்பான அன்பு வார்த்தைகள் ஒவ்வொன்றாலையும் இல்லாமல் போயிட்டு இப்படி நல்ல தந்தை எனக்கு கிடைப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் சமயமாக இப்படி ஒரு தந்தையை இந்த உத்திரவிட மகாவித்யாலயமும் இப்பாடசாலையினுடைய பாடசாலை சமூகம் தான் இப்படி ஒரு மகத்தான மாடலை நமக்கு தந்திருக்கின்றது என்பதை நினைக்கும் போது சந்தோஷப்படுகின்றேன். எனக்கு ஒரு கவலை இன்னொன்று சொன்னான். எங்க அப்பா படித்த இந்த பாடசாலையில நான் படிக்க இல்லை இருந்தது. ஆனாலும் இன்று நாங்கள் எல்லோரும் இங்கே ஒன்று கூடியதில் பெருமகிழ்ச்சி. அப்பா இன்னும் ஒவ்வொரு கதையில சொல்லுவேன். சாம்பட்ட இந்த பாடசாலை மட்டும் இல்லாமல் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் கல்வி வளர்ச்சியில மேன்மையடையணும், அதே மாதிரி எங்களது கல்வியும் மேன்மையடையணும் என்று உண்மையில நாங்கள் பல வரலாற்று நூல்களை தேடி பல பெரியவர்கள் வரலாறுகளை படித்திருக்கின்றோம். ஆனா வரலாற்றிலே எழுதப்படாமல் எல்லோர் மனங்களிலும் நிலைத்திருக்கின்ற எங்களுடைய வீட்டிருக்கின்ற இப்படி ஒரு தந்தை கிடைத்ததற்கு இந்த பாடசாலைக்கு முதல்ல நாங்க நன்றி கூறணும். எங்க அப்பா பெரியவன் நாங்க எல்லாம் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்காகத்தான் இந்த எங்களை எல்லாம் ஒன்று கூட்டி இப்படி ஒரு நிகழ்வை நடாத்தி இருக்கின்ற. இதுல நான் சொல்வது என்ன, எனக்கு மறுபிறவி ஒன்று இருந்தா எங்க அப்பா மகளா நான் பிறக்கணும் என்றதான் என் விருப்பம். மற்றது எப்படி அப்பா இந்த ஆசிரியர் நாங்கெல்லாம் படினால நிலைமைக்கு பாடசாலையை தமிழ படிங்க இதுல உயர்படிவம் என்று சொன்னா அதுக்கு மாணவர்கள் எங்கெந்த ஒத்துழைப்பும் இருக்கணும் மனுகளோடு இன்று போல் எங்களை கல்விக்கு என்றுமே அப்பா ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எவ்வளவோ தூரத்திலே இருந்து எங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு தனது குடும்பத்தாரையும் அழைத்து கொண்டு வந்தமைக்கு அப்பாவிற்கு ஆதரவாக இருக்கின்ற குடும்பத்திற்கு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.